7 வருடங்கள் இந்த உலகம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போன என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் இந்த பூமியை 7 வருஷம் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். 7 வருஷம் அவனுடைய அரசாட்சி நடக்கும். அந்த அரசாட்சி அமெரிக்காவில் நடக்குமா, இஸ்ரேலில் நடக்குமா, ரஷ்யாவில் நடக்குமான்னு கேட்டா ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கும். அதற்கு உண்டான ஆயத்தை தான் இன்றைக்கு சாத்தான் தீவிரமாய் கடைபிடித்து கொண்டிருக்கிறான். 7 வருஷம் என் கையில உலகம் கொடுக்கப்படும். இந்த 7 வருஷத்துல ஒட்டுமொத்த உலகத்தை நான் ஆளுமை செய்ய வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, உலக தலைவர்கள் குளோபலைசேஷன் என்ற ஒரு புது வார்த்தை பேசுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா அரசாங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே அரசாங்கமாய் மாற்றுவது. இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம், இந்தியாவுக்கு ஒரு சட்டம், பிரிட்டனுக்கு ஒரு அரசாங்கம், பிரிட்டனுக்கு ஒரு சட்டம், அமெரிக்காவுக்கு ஒரு அரசாங்கம், அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இல்லாம எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே உலகம், ஒரே தலைவர், அது நான் என்று சொல்லி வரும். அந்த ஆட்சியாளனுக்கு பேரு அந்தி கிறிஸ்து என்பது. 7 வருஷம் இந்த உலகத்தை ஆளுமை செய்வான். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பேய்கள் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம பார்க்காததா? நிம்மதி இருக்காது மனிதனுக்கு. என்ன வேண்டுமானாலும் நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இந்த 7 வருஷத்தை 2 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் 3 வருஷத்துக்கு பேரு உபத்திரவ காலம் என்று பெயர். இரண்டாவது 3 வருஷத்துக்கு பேரு மகா உபத்திரவ காலம் என்று பெயர். முதல் 3 வருஷ உபத்திரவ காலத்துல இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு யூதர்கள் உதவி செய்வாங்க, இஸ்ரவேலர்கள். இவன் அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆலயம் இல்லை, ஆலயத்தை கட்டித்தருவதாக வாக்கு பண்ணுவான். உடனே எல்லாரும் இவன் தான் மேசியா என்று நினைப்பார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். நான் ஆண்டவருடைய நாமத்தில், பிதாவின் நாமத்தில் வந்தேன், என்னை பிசாசு பிடித்தவன் என்றீர்கள், லேகியோன் பிடித்தவன் என்றீர்கள், கள்ள தீர்க்கதரிசி என்றீர்கள், வேற ஒருவன் வருவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தன் சுய நாமத்திலே வருவான், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொன்னார். யூதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்து விஞ்ஞானத்தை வைத்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான். பொல்லாத பில்லி சூனிய ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு மந்திர தந்திரங்களையும் பில்லி சூனிய காரியங்களையும் அதிகாரங்களையும் கட்டவிழ்த்து விடுவான். நம்ம கற்பனையே பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் அற்புதங்கள் போல நடக்கும், அதிசயங்கள் போல நடக்கும். விஞ்ஞானத்தை வைத்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா பொல்லாத ஆவிகளை பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணி, குறி சொல்லுகிற ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், இந்த ஆவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை மிரள பண்ணுவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வானாம். என்ன செய்வது? அடுத்த 3 வருஷத்துல இவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பான். அந்த ஆலயத்துல எல்லாரும் இவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். 3 வருஷத்தின் முடிவில் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஆலயத்திலே தான் போய் தேவன் போல் அமர்ந்து கொள்ளுவான். ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, வணங்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலும் எதெல்லாம் தேவன் எனப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலெல்லாம் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே தேவனை போல அமர்ந்து தன்னை காட்டுகிறவனாகவும் அந்த பொல்லாதவன் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது. மேலே போய் உட்கார்ந்து நான் தான் கர்த்தர், என்னை ஆராதியுங்கள் என்பார்கள். யூதர்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்குரியவர் ஒழிய ஆராதனைக்குரியவர் அல்ல. அவங்க ஆராதிக்கிற ஒரே ஆளை, பிதாவாகிய தேவனை தான் ஆராதிப்பாங்க, வேற யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க. மேசியா என்பவர் தங்களுடைய இரட்சகர், மேசியா என்பவர் தங்களை விடுவிக்க பிறந்தவர், அவர் ஆராதனைக்குரியவர் அல்ல. உடனே இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்க. நாங்கள் உன்னை ஆராதிப்பதா? நாங்கள் ஆராதிக்க யெகோவா என்ற ஒரு தேவன் தானே இருக்கிறார்னு சொல்லி அவர்கள் அவனை எதிர்ப்பார்கள். உடனே தன்னுடைய எல்லா வல்லமைகளையும் யூதர்கள் மேலே திருப்பிடுவான். ஹிட்லர் காலத்தில் அவர்கள் பட்ட அவதி கொஞ்சம், இந்த கடைசி நாட்கள் அவர்கள் பார்க்க போகிற யூதர்கள் மேல் வருகிற பயங்கரம் அபரிமிதமா இருக்கும். ரத்தம் ஆறு போல ஓடும்,
துரத்தி துரத்தி வேட்டையாடுவான். அந்த 3.5 வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்று பெயர். இந்த 3.5 வருஷம், இந்த 7 வருஷத்துல உலகத்தை ஆளுமை செய்ய போவதற்கு தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். நீங்க நல்லா பாருங்க, செய்திகளெல்லாம் பார்க்கணும். கடைசி காலத்துல நியூஸ் பேப்பர் படிக்கணும். நம்ம ஊர் நியூஸ் பேப்பர் இல்ல, வெளி தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்க. உலக அளவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான காரியங்கள் நடத்தப்படுகிறது. கர்த்தர் கடைசி காலத்துல நடக்கும் என்று சொன்ன காரியங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப என்ன செய்வான்? இப்பவே என்ன நடக்குது? ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, டெமோக்ரசி. எந்தெந்த நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறதோ அதெல்லாம் ஒழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் சர்வாதிகாரம் வர ஆரம்பித்து விட்டது. இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும் வரும். மெல்ல மெல்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. நீங்க என்ன சாப்பிடணும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க, என்ன வாங்க வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க, என்ன உடுத்த வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க. இனி கடைசி காலத்தின் சபைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்பதையும் யாரோ தீர்மானிப்பாங்க. அதை தாண்டி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மிருக பலத்தோட இறங்குவான். இப்பொழுதே இந்த காரியங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் இல்லாமல் அவர்கள் இயங்கக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய நெற்றியிலையும் அவருடைய வலது கையிலையும் ஒரு முத்திரையை தரிப்பிக்கும்படிக்கு அவன் கட்டளையிடுவான். எல்லாரும் ஒரு முத்திரை. அந்த முத்திரையை நீங்க என்ன செய்யணும்னா உங்க கையில பதித்துக் கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை குறித்து தெளிவாய் ஒரு காட்சி நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லுது பாருங்க. அது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் அந்த மிருகம் என்று சொல்வது, பீஸ்ட் என்று சொல்வது அந்தி கிறிஸ்துவ குறிக்குது. மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. இந்த முத்திரை போடலைன்னா நீங்க ஒரு பொருளை விற்க முடியாது, ஒரு பொருளை வாங்க முடியாது. லாக்டவுன் காலத்துல பாருங்க, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அடைக்கப்பட்ட கதவு, திறந்தா வெளி ஆளே கிடையாது. முத்திரை போட்டா உங்களுக்கு எண்ணி அளந்து கொடுப்பாங்க. ஒரு முத்திரையின் வழியாக நல்லா யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால பத்மோ என்ற ஒரு தீவுல இருந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதனிடத்திலே கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு பொருளை அந்த நாட்களில் விற்பதற்கும் கொள்ளுவதற்கும் 2 முறைகளை பயன்படுத்தினாங்க. ஒன்று பேர் பார்ட்டர் சிஸ்டம் என்று. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை விலைக்கு வாங்குவது. இந்த பொருளுக்கு அந்த பொருள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பழைய துணிக்கு எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கொடுப்பான், ஈயம்பி தாளைக்கு பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க. அது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அரிசி வாங்கி கொள்வார்கள், அரிசியை கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொள்வாங்க. பண்டமாற்று முறை என்று தமிழில் சொல்லுவாங்க. 2வது ஒரு சிஸ்டம் வந்தது, அதுவும் அப்போ புழக்கத்தில் இருந்தது. பணத்தை அச்சடித்து பணத்தின் மூலம் வர்த்தகம் பண்ணினார்கள். அந்த நாட்கள் அவர் சொல்றாரு, இனி ஒரு காலம் வரும், அது கடைசி காலம். அந்த கடைசி காலத்துல வர்த்தகம் என்பது ஒரு முத்திரையின் வழியாக நடத்தப்படும். யாராவது சிந்திக்க முடியுமாங்க? ஒரு எம்பளம் ஒரு முத்திரையின் வழியா ஒரு வியாபாரம் நடத்த முடியும் என்றால் யாராவது சிந்திக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்கள். ஒரு சின்ன QR கோடு வைத்திருக்கிறீங்க, ஒரு டீ கடைக்கு போறீங்க, டீ குடிக்கிறீங்க, சில்லறை இல்லைன்னு சொல்றீங்க, அவன் ஒரு முத்திரையை தூக்கி வைக்கிறான், முத்திரையை ஸ்கேன் பண்ணுகிறீர்கள், உங்கள் பணம் அங்கே போய் விடுகிறது. முத்திரையின் வழியா விற்க முடியுதா? வாங்க முடியுதா? கார்ல போறீங்க, வேகமாய் போகிறீர்கள், டோல்கேட் போடுகிறான், உங்க கார்ல ஒரு முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க, அந்த முத்திரையில உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணுது, உங்க பணத்தை இது எடுத்துக்கொள்ளுகிறது. வெறும் கையை வீசிக்கொண்டு போகிறீர்கள் கடை தெருவுக்கு, ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரையை ஸ்கேன் பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போய் விடுகிறது. முத்திரையின் மூலம் வியாபாரம் பண்ண முடியும் என்ற சிந்தனை
பத்மத்தீவுல நாடு கடத்தப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு எப்படி ஐயா தோன்றும்? இன்னைக்கு முத்திரை வழியா தானே விற்கிறோம், நிறையா ஆட்டோல கூட வச்சிருக்கிறானே, பிச்சைக்காரர்கள் கூட வச்சிருக்கிறாங்க. சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இது மேலே, அந்த ஃப்ளைஓவர் மேலே, அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கிறாங்க. சில்லறை இல்லைப்பா, பரவாயில்ல சாமி, நம்மகிட்ட கியூஆர் கோடுக்கு போட்டு போங்க, ஜிபே இருக்குங்கிறான். எப்படி இருக்கும்? வந்துருச்சுல்ல. ஒரு சின்ன தெருவில் விற்கிறவர் கூட, காய்கறி விற்கிறவர் கூட எடுத்து வச்சிடறாரு. முத்திரையின் வழியாக ஒரு பொருள் விற்கிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், பணத்தை போடுகிறோம், பணத்தை எடுக்கிறோம், பணமே இல்லாமல் வர்த்தகம் பண்ணுகிறோம். இது யதார்த்தமாய் நடந்த ஒன்று அல்ல, திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு சதிவலை. இனி கொஞ்சம் கொஞ்சமா காசை ஒழிச்சிருவாங்க, டிஜிட்டல் முறை என்று கொண்டு வருவார்கள், முத்திரைகளை மையப்படுத்துவாங்க. ஜனங்கள் எல்லாம் இதை வாங்கினால்தான், கட்டுப்படுத்தப்பட்டால்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அந்த முத்திரைக்குள்ள தான் உன் சம்பளத்தை கொடுப்பான். நீங்கள் ஒரு பொருளை செலவழிக்க வேண்டுமானால் இந்த முத்திரை வழியாய்த்தான் செலவழிக்க முடியும். பையிலிருந்து கரன்சி இனிமேல் எடுக்க முடியாது. இப்பவே நம்ம கையில கரன்சி கிடையாது, கார்டு சிஸ்டம் வந்தது, முத்திரை வந்தது. இதை அன்றே வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் வேதம் வேதம் தான் என்று சொல்லுகிறோம். வேதத்தின் வசனங்கள் சத்தியம், சமூலமும் சத்தியம் என்று சொல்லுகிறோம். விளையாட்டுக்கு சொல்லப்பட்டதல்ல இது. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நம் கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். இந்த முத்திரை போட்டு கொண்டால், ஏன் முத்திரை போட்டால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் சொல்லு, முத்திரை போட்டவன் பிசாசுடையவன் என்று அர்த்தமாகிறது. அந்த நாட்களிலே மிருகத்தின் முத்திரையை தரித்தவனும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஒன்றாய் பிடிக்கப்பட்டு இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்பட்டார்கள். ஒரு பக்கத்துல முத்திரை போட்டா தான் இந்த உலகத்துல ஒரு பொருள் வாங்க முடியும். முத்திரை போட்டால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, நரகத்துக்கு போகணும். என்ன செய்வது யோசித்து பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட கொடிய திட்டங்களை கொண்டு வருகிறான்? இந்த 7 வருஷ முடிவிலே இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். இயேசு திரும்ப வரப்போகிறார். ஏன் இவன் ஒரு பெரிய அகில உலகத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு ஆட்சியை ஏன் கொண்டு வருகிறான்? மக்கள் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் வைத்துக் கொள்ளுகிறான்? ஒரு ஆளை கூட விடக்கூடாது, ஒருவனை கூட விடக்கூடாது. ஒவ்வொருவனையும் கண்காணிப்பாங்க. இனிமே இப்பவே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்க கையில வச்சிருக்கிற செல்போன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல வழி தெரியாம சிக்கிட்டா உங்க செல்போனை போட்டு எங்க நிக்கிறேன்னு கேளுங்க. திருப்பத்தூர்ல இந்த இடத்துக்கு போகணும்னு கேளுங்க, உடனே அதுவே வழி காட்டி விடும். சர்ன்னு நீங்க எடுக்க இடத்த அப்படியே பார்க்கும். இங்க இருந்து லெஃப்ட் எடு, ரைட் எடு, அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த பக்கம் வளர்ன்னு சொல்லி கொண்டாந்து நேரா விட்டுறது. அப்ப நீங்கள் எங்கேயோ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்கீம் வேலை செய்யுது. அது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல எல்லா மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு தந்திரம். ஒரு துணி வாங்க போறோம்ங்க, ஒரு துணி வாங்க போறோம், சட்டை வாங்க போறோம். இந்த கடையில் உங்க போன் நம்பர் கேட்குறான். எதுக்கு? நம்ம என்ன சம்பந்தம் பேச போறோமா? நாங்கள் போன வாரம் நானும் என்னுடைய நாங்கள் எல்லாம் போகும்போது திண்டுக்கல் போகிறோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். சாப்பிட போய் ஆர்டர் கொடுத்தோம். ஹோட்டல் சப்ளையர் வந்து கேட்குறார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கிறார். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில புள்ளிகள், பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஃபோன் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், முதல்ல ஓன் ஃபோன் நம்பரை கூடியா எங்களுக்கு, நாங்கள் ஆர்டர் பண்ண லேட்டானால் ஃபோன் பண்ணி உன்னை திட்டுவதற்கு அப்படின்னு சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஃபோன் கேட்குறாங்க? உங்கள் டேட்டாஸ் யாருக்கு தேவைப்படுகிறது? உங்களை யார் கண்காணிக்க விரும்புகிறார்கள்? யார் உங்களுடைய பெயர்களெல்லாம் சேகரம் பண்ணுகிறார்கள்? எதற்கு செய்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் ஒரு வலைக்குள்ளே வரணும். நல்ல பேர் வச்சிருக்கிறான் பாருங்க, பேர் வச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் நெட்டு. நெட்டுனா வலை. அதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து வெப் நெட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? சிலந்தி வலை. சிலந்தி வலையில ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. நெட்டு, வலை தெரிந்து கொண்டே தான் சொல்லு. நெட்டை காணமேங்கிறோம். நெட் இல்லாட்டா இவருக்கு இருக்க முடியல. நெட் என்பது உன்னை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. இன்டர்நெட் எல்லாரையும் ஒன்னா சேர்த்த நெட்டு. ஒரு வலைக்குள்ளே போய்விட்டோம், இனி மீள்வது கடினம். அது இல்லாமல் வாழ்வது கடினம். குழந்தைகளை கூட விட்டு வைக்கலையே. ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் காலம் வந்த பொழுது பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தணும். அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஸ்கூலுக்குள்ள போனை கொண்டாடக்கூடாதும்பாங்க.
ஆசிரியர்கள் தேடி தேடி எடுப்பாங்க. இப்போ ஆசிரியர்களே ஃபோன் வாங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சே. அதுல தான் இனி கல்வி எல்லாம் வந்து விட்டதே. இது யாருக்காக செய்யப்படுகிறது? உலகத்தை யார் ஒருங்கிணைக்கிறார்கள்? எதற்கு அவர்களுக்கு அது தேவை? நான் எதுக்கு அவனுக்கு தேவைப்படுகிறேன்? எல்லாரும் அவனுக்கு தேவை. அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவன் சொல்றதான் கேட்கணும். அவன் எங்க போக சொல்லுகிறான் அதைத்தான் போகணும். ஒருவனும் அவனுடைய கண்களிலிருந்து தப்பக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டம். அதான் இப்ப நடக்குது. ஏன் தெரியுமா? இந்த 7 வருஷம் முடிவிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வந்து விடுவார். முதல்ல 7 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இயேசு வந்தார். யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சபையில் இருக்கிற மற்ற சும்மா வந்துட்டு போய் அப்படின்னு உட்காந்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு அதுக்கெல்லாம் தெரியாது. தேவ பிள்ளைகள் பற்றி எரிகிற நெருப்புகள், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், கர்த்தருக்கு இந்த இலக்கு கொடுத்தவர்கள், கர்த்தருக்கு என்று எழுப்பி நின்றவர்கள், பிரகாசித்தவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள், அவங்களாம் காணாம போயிட்டாங்க. 2வது முறை இயேசு வருகிறார். இந்த முறை மத்திய வானத்தில் வந்து நிக்க போகிறது இல்லை, நேரடியாய் பூமியிலே இறங்கி வர போகிறார். எதற்கு இயேசு வருகிறார்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு முதல்ல ஒரு முறை வந்தார். இந்த இயேசுதான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவரால், அவருக்கென்று, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் இதை உண்டாக்கினார் இந்த உலகத்தை. அவர் மறுபடியும் திரும்ப முதல் முறை வந்தார். தனக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் முறை இயேசு வந்து 33 வருஷம் நம்ம நடுவில் மனுஷன் போல தங்கி இருந்தார். அவர் இயேசு தன்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பரலோகத்து போயிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இந்த முறை ஒரு ஏழை தச்சன் வீட்டில் அல்ல, ஒரு சின்ன கூட்டத்துக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி அல்ல, 33 வருஷம் மாத்திரம் இருக்கிறதுக்கு அல்ல. இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறார். இந்த உலகத்தின் மேல் அவர் ராஜாதி ராஜாவாக 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். 1000 வருஷம் உலகத்தை பிடித்து 1000 வருஷம் உலகத்தை இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்று சொல்லுகிற சர்ப்பத்தை பிடித்து தன் காலாலே நசுக்கி பாதாளத்தின் சங்கிலிகளுக்கு ஒப்பு கொடுப்பார். சாத்தான் கிடையாது. 1000 வருடம். இந்த 7 வருஷம் முடிவில் இயேசு வருவார். 1000 வருடம் எப்படி இருக்கும்? இயேசுதான் எல்லாம். அமெரிக்காலையும் அவர் தான் ராஜா, இந்தியாவுக்கும் அவர் தான் ராஜா, திருப்பத்தூருக்கும் அவர் தான் ராஜா, சென்னைக்கும் அவர் தான் ராஜா. எல்லா இடத்திலும் ஒரே ஆட்சி. 1000 வருடம். அங்கே தீங்கு செய்வார் யாரும் இல்லை. அங்கே இருள் இல்லை, பரலோக சந்தோஷம் நிறைந்திருக்கும். சாத்தான் இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு அமைதியும் மன மகிழ்ச்சி இருக்கும். எந்த ஆட்சி வந்தா நமக்கு நல்லது கொடுப்பாங்க நினைச்சு ஏமாந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தை ஆளுமை செய்ய திரும்ப வரப்போகிறார். எல்லாருக்கெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கெல்லாம் கிடைக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். இது சாத்தானுக்கு தெரியும். இயேசு எதுக்கு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை பிடிச்சு 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். இந்த உலகத்திலே நான் தான் இத்தனை 1000 வருடங்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறேன். பூமியும் அதனுடைய நிறைவையும் நான் ஏமாற்றி ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசுக்கு முன்னாலே நின்று மத்தேயு 4வது அதிகாரத்தில் சாத்தான் பேசுகிறான். பூமியும் அதனுடைய நிறைவும் என் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உமக்கு தருவேன். இந்த ஒரு வார்த்தைக்காகவாவது சாத்தான தலையோட மிதிக்க வேண்டும் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து காலில் விழுந்து சொல்லலாமா? இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். இவர் யார் தர்றதுக்கு நமக்கு? இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். இந்த உலகத்தை பிடிப்பார். அவனுக்கு தெரியும். இவர் வந்து விட்டால் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ இல்லை, சாத்தானுக்கு கஷ்டம். நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்வேன். கடைசி காலம் சொல்லுவோம். பயப்படும். கடைசி காலமா அப்படின்னு. கடைசி காலம் உங்களுக்கு எனக்கு இல்லைங்க, சாத்தானுக்கு தான் கடைசி காலம். யார் சொன்னது உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலம் என்று? நம்ம இன்னும் 1000 வருடம் அவரோட ஆளுமை செய்ய போகிறோம். இதே உலகத்துல இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த சரீரத்தோட அவரோட நாம் அரசாளுமை செய்வோம் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அவரோட
வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 பாருங்க, அவரோட கூட இந்த பூமியில அரசாளுமை செய்வோம். அப்ப நமக்கு கடைசி காலம் இல்லை. இயேசு வந்தால் சாத்தானுக்கு கடைசி காலம். அவருடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது. அவனை சேர்ந்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, அவனை பின்பற்றினவர்கள், அவனுக்கு உதவி செய்தவர்கள், அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், முத்திரை பெற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பிடிக்கப்பட்டு பாதாளத்தின் சங்கிலிகளை கட்டப்பட போறாங்க. எப்படி இருக்கும்? இப்ப இதுல ஒரு கேள்வி வருகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார். இந்த உலகத்தை ஆளுமை செய்யும் சாத்தானுக்கு தெரியும். இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து இதுல ராஜாவா வீற்றிருக்கணும். எருசலேம் தான் ஹெட் குவார்டர்ஸ், தலைநகரம். அது மகாராஜாவின் நகரம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். சாத்தானுக்கு என்னன்னா, ஒருவர் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அவருக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்கள்? அவருக்கு ஒரு இராணுவம் வேணும், படை வேணும், ஜனம் வேணும், காசு வேணும், சிங்காசனம் வேணும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேண்டும். ஜனங்கள் இல்லாட்டா அவர் என்ன ராஜா? நீங்கள் நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிறேன். ஆட்சி செய்யறதுக்கு ஜனங்கள் வேணும் இல்ல? அந்த ஜனங்களுக்கு எங்கே போவது? சாத்தான் என்ன செய்கிறான்? 7 வருஷம் முடிவிலே இயேசு வரப்போகிறார். அந்த 7 வருஷமும் என் கையில தான் ஒட்டுமொத்த உலகம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜனங்கள் என் கையில தான் இருப்பாங்க. இதுல ஒருத்தனை கூட விடாதபடிக்கு என் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் இயேசு திரும்பி வரும்போது அவர் ஆளுமை செய்வதற்கு இந்த பூமியில ஆளே இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? நாமெல்லாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோட உயிர்த்தெழுந்து போயிட்டோம். வானத்துக்குரிய மேனி அடைந்து விட்டோம். நம்ம இல்ல, பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதர்கள் வேணுமே. என்ன செய்வது? அப்ப இந்த மனிதர்களை விட்டு கொடுத்தால் தானே இயேசு வர முடியும். இல்லாவிட்டால் இயேசு வந்து பார்க்கிறார். அவனுடைய கற்பனை. இயேசு வானத்தில் வந்து பார்க்கிறார். எல்லாரும் முத்திரையை போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கையில 2 முத்திரை, அந்த கையில 2 முத்திரை. சாத்தானை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம இறங்கினா வெறும் உலகத்தை தான் பிடிக்க முடியும். கட்டாந்தரையும் மரங்களையும் கல்லையும் மண்ணையும் மாத்திரமா ஒரு ராஜா ஆளுமை செய்ய முடியும்? அவர் ஆளுமை செய்வதற்கு உயிருள்ள மனிதர்கள் வேண்டுமே. இந்த மனிதர்களுக்கு எங்க போறது? இவன் தான் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறானே. எல்லாம் என்னுடையது. பாத்தீங்களா, முத்திரை போட்டிருக்கிறான் நம்ம ஆளு. பாத்தீங்களா, நெத்தியில முத்திரை, என்னுடைய ஆளு, தொடக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆளை கூட விடக்கூடாது. ஏனென்றால் முதல் முறை உலகம் அழிக்கப்பட்ட போது 8 பேர் மிச்சமா இருந்தாங்க. அதை வச்சே கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிட்டார். அப்ப அதனால சின்ன ஒரு தொகை 10 பேர் கூட மிச்சம் வைக்க கூடாது. அதனால்தான் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாய் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணியை வைக்கிறான். இரவு பகலா சினிமா, இரவு பகலா அசுத்தமான படங்கள், இரவு பகலாக தேவையற்ற களியாட்டங்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல், இன்னொரு பக்கம் பார்த்தா மதம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாதி, இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சம். ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஜனங்களை மிரட்டி பணிய வைக்கணும். சாத்தான் அதை கற்றுக்கொண்டு விட்டான். ஆகவே தான் அந்த கடைசி காலங்கள் என்ன செய்யறான்னா, உங்களை அடிக்கடி மிரட்டுவாங்க. இனிமே அவனுக்கு தெரியும், மிரட்டுனா என்ன சொன்னாலும் செய்வார்கள். மிரட்டிட்டா செத்துருவடான்னு சொன்னா என்ன சொன்னாலும் செய்வாங்க. வரும் இல்ல? அது எப்படிங்க நீங்க கேட்பீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? 2 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷம் கொரோனா காலம், எல்லாம் மூடியாச்சு. அப்போ உடனே அங்க இருந்து உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் சாத்தான் முதல்ல ரிகர்சல் பார்க்கிறது. ஜனங்களை பயமுறுத்தினா அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களா, லாஜிக் இல்லாம சொன்னா கூட கேட்பாங்களான்னு உங்களை பல்ல பிடிச்சு பார்க்கறது, ரிகர்சல் பார்க்கறது. கொரோனா வந்தது, உலகமெல்லாம் காட்டு தீ போல பரவிச்சு. கொரோனா பரவின வேகத்தை விட கொரோனாவை பற்றின செய்திகள் ரொம்ப வேகமா பரவுச்சு. அங்கே 2 பேருக்கு நாக்கே வெளியே வந்துருச்சாங்கிறான், இங்கே 2 பேர் கண்ணு வெளியே வந்து கீழே கிடக்கானாங்கிறான், கீழே ஒரு 10 பேர் செத்து கிடக்கானாங்கிறான். பார்த்தா பதட்டம், யாரும் வெளியே வராதிங்க. திடீர்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ள முடக்கிட்டாங்க. சும்மா சொன்னா கேட்போமா நம்ம? உடனே சொன்னார்கள், மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், அப்போ இந்த கிருமி உங்களை ஒன்றும் செய்யாது என்றார்கள். உண்மையில சொல்லுங்க, மாஸ்க் போட்டால் ஒன்றும் செய்யாதம்மா? சொல்லுங்க நீங்க தான். யாரும் உங்க மேல கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. கொரோனா போய் 2 வருஷம் ஆச்சு, இனி வேற ஒன்று தான் வரும். சொல்லுங்க, மாஸ்க் போட்டா வராதா? எப்படி வராது? காற்றில் பரவுமாம். மாஸ்க் போட்டோடனே அதை பார்த்த உடனே ஓடி விடுமா.
காத்து உள்ள வந்துச்சுன்னா காத்துக்குள்ள கூடி வராதா? மாஸ்க்குள்ள காத்து வரும்ல பிரதர். அப்ப காத்து வருமா? இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி கொரோனா வருகிறது என்று அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா கடையிலும் அடுத்த நாளே மாஸ்க் கிடைக்குது. அப்ப இதெல்லாம் யார் எப்ப தயாரிச்சாங்க? கையை சானிடைசர் போட்டு கழுவணும், கழுவினால் அந்த கிருமிகள் செத்து போகும் என்றார்கள். எல்லா வீட்லையும் வாங்கி வச்சுட்டோம், வீட்டுக்கு வீடு கழுவணும். சொல்லுங்க, கழுவுனா கொரோனா வராதா? வராது என்றால் எப்படி இரண்டாவது அலை வந்தது? அப்பதான் எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தோமே. நானும் பயந்து தான் போட்டேன். கொரோனா வரும் என்றல்ல, போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவானேன்னு பயந்து. எனக்கு தெரியும் எனக்கு கொரோனா வராது என்று தெரியும். மாஸ்க் போட்டால், மாஸ்க் போடலன்னா போலீஸ் பிடித்துக் கொள்வார்களே. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஏன்னா என்னுடைய உடம்பு ரொம்ப வீக்கான உடம்பு. ஒரு குளிர் எடுத்தா கூட முதல்ல எனக்கு தான் இருமல் வரும், காய்ச்சல் வரும். ஆனால் அந்த கொரோனா பீரியட்ல 2.5 வருஷமும் ஒரு முறை கூட நான் துன்பம் கூட இல்லை, இரும கூட இல்லை. பல மைல்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். இருக்கிற இடத்துல 4 மாடிக்கு 100 தடவை போயிருக்கிறேன். அங்கே நாங்கள் ரகசியமா கேம்ப் நடத்தி இருக்கிறோம். ஏறத்தாழ 21 கேம்ப், 2000-3000 பேரை வைத்து. வெளி உலகத்தில் பார்த்தா யாரும் வெளியே வரக்கூடாது. எப்படி வந்தார்கள் என்றே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2000 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நார்த் இந்தியாவில இருந்து போயிருக்கிறேன், பிரயாணம் பண்ணி இருக்கிறேன், வந்ததில்லை. அப்ப இது கொடுத்தா வரும் சொன்ன உடனே அதை வருமா வராதான்னு யோசிக்கிறது இல்லை. ஊசி போடுங்கள் சொன்னா உடனே போய் ஊசி போட்டால் வராதா யோசிக்கிறதில்லை. ஊசி போட்டோம் சொல்றாங்க. இந்த ஊசி வேலை செய்யாவிட்டால் அந்த ஊசி வேலை செய்வதற்கு இன்னொரு ஊசியை போடுங்கிறான். எப்படி பாருங்க, ஊசிக்கே ஊசி போட வேண்டுமா? அதையும் கேட்டுக்கொண்டோம். இது எல்லாவற்றுக்கும் மேல சிகரம் வைத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பிளேட் எடுத்துட்டு வெளியே வந்து தட்டி, இப்ப சிரிங்க, இப்ப சிரிங்க, பிளேட் எடுத்து தட்டி கோ கொரோனா அப்படின்னு சொன்னா போயிருமா? என்னையா போன்னு சொன்னா நாய் கூட போக மாட்டேங்குது, கொரோனா போகுமா? அப்படின்னா அந்த எதுக்கு இப்படி ஊசி, அப்புறம் எதுக்கு மாஸ்க், அப்புறம் எதுக்கு மாய மந்திரங்கள், அப்புறம் எதுக்கு சானிடைசர்? கேட்டோமா? கேட்க மாட்டோம். சொன்னா செய்து விடுவோம். நான் இருக்கிற இடத்துல என்னை சுற்றிலும் பெரிய பெரிய விஞ்ஞான அந்த கழகங்கள்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க. என் வீட்டு பக்கத்துல பெரிய பெரிய ஐடியில வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நான் என் வீட்டு மாடி மேல இருக்கிற மாடியில ஏறி, இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் லைட் அமர்த்த சொன்னாங்களே, நம்ம இருக்கிற ஏரியாவில் என்ன செய்யறாங்க பார்ப்போம் அப்படின்னு மாடியில ஏறி பார்த்தேன். யார் யாரெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சனோ அவரெல்லாம் சட்டை கூட போடாம தன்னுடைய கையில ஒரு தட்டு வைத்து கொண்டு விளக்கேற்றி கொண்டு வெளியே நின்று கோ கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கிறான். பயந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கல்ல, அதேதான் சாத்தானுக்கு வேணும். உன் பலவீனம் உங்களை பயமுறுத்திட்டா, முத்திரை போட்டா தான் சரியா போனா கை நீட்டிடுவீங்க. இது சாத்தானுடைய தந்திரம். ஜனங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும். அப்ப என்னங்க செய்வது? இந்த கொடிய காலத்துல தான் சாத்தான் ஒரு மனிதனை கூட விட்டுறக்கூடாது. இயேசு வரும் பொழுது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள ஒருத்தன் இருக்கக்கூடாது. 8 பேரை விட்டா கூட கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிடுவார். நோவாவின் காலத்தில் நோவா முதற்கொண்டு 8 பேர் மிச்சமா இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, பூமி பலுகி பெருகி விட்டது. அதனால்தான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறான் சாத்தான். சபைகளை, ஜனங்களை, அரசியல்வாதிகளை, பிள்ளைகளை, மாணவர்களை, குழந்தைகளை ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு தீவிரம் காட்டுகிறான். இந்த 7 வருஷம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.